Thank you.
பூமிஜா ருக்மணி அவர்களுக்கு எங்களுடைய துணைத் தலைவர்
வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேகா இலக்கிய செயலர் திரு இளங்கோ ஐயா அவர்கள் இப்போது மேகா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க உள்ளார்கள். மேகம் இலக்கியா செயலாளர் இளங்கோ அவர்கள் நினைவு பரிசினையும் சான்றிதழை வழங்கிக் கொண்டிருக்கிறார். சி பவிஷ்யா நடனத்தால் நம்மை ஈர்த்த அன்பு குழந்தைகளுக்கு எங்களுடைய தலைவரும் செயலரும் இணை துணை செயலரும் இணைந்து பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சே கீர்த்திகா அற்புதமான நடனமாடிய கீர்த்திகாவிற்கு எங்களுடைய சமுத்திரபாண்டியன் ஐயாவுடைய அன்பு தவ புதல்வன் அவர்கள் இப்போது நினைவு பரிசினையும் பூங்குன்றன் அவர்கள் நினைவு பரிசினையும் சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். சி ஹரிதா ஸ்ரீ பூங்குன்றன் ஐயா அவர்கள் அவருக்கு நினைவு பரிசினையும் சான்றிதழை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஜனனி பூங்குன்றன் ஐயாவும் எங்களுடைய அம்பை இலக்கியங்களுடைய தலைவர் இணைந்த நினைவு பரிசினையும் சான்றிதழை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ அன்பு குழந்தைகளுக்கு எங்களுடைய தலைவரும் பூங்குன்றன் ஐயாவும் நினைவு பரிசினையும் சான்றிதழை வழங்கிக் கொண்டிருக்கிறார். வைபவி சீதா குழந்தை என்றாலே அழகு. இந்த அன்பு குழந்தை அழகா நம்மை நடனத்தால் ஈர்த்த இந்த குழந்தைக்கு எங்களுடைய பூங்குன்றன் ஐயா அவர்களும் தலைவர் ஐயா அவர்களும் நினைவு பரிசினையும் சான்றிதழை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விஸ்வதியா நிகழ்ச்சியில் இது கடற்கு நடைபெற உள்ளது. நினைவு கவிதாஞ்சலி அமர்வு கூடி முதல் நிகழ்வாக நடைபெற உள்ளது. இதில் பேரவையுடைய நிறுவனர் பெருந்தகை ஐயா மரியாதைக்குரிய நாளின் தமிழறிஞர் சமுத்திரபாண்டியனார் அவர்களுக்கும் பேரவையின் தலைவராக பல்லாண்டு காலம் இருந்து இந்த விசாலமான மண்டபத்தையும் தனது உள்ளத்தையும் அம்பை தமிழிலக்கிய பேரவைக்காக தான் இருக்கிற வரை திறந்து வைத்தவரும் தனக்கு பின்னால் தன் வழியே தன் மகன் இன்றைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா புரவே கண்ணன் அவர்களும் தனது தந்தை வழியே தன் வழி என்று சீரிய வழியில் நமக்கு வாய்ப்பளித்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மேலாள் தலைவர் ஐயா வெள்ளை உள்ள கவிஞர் வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் இப்பொழுது நினைவை போற்றுகிற நினைவு கவிதாஞ்சலி நடக்க இருக்கிறது. பொலிவாக காலையிலிருந்தே கடுமையான பணிகள் செய்து மாலையிலும் முகமலர்ச்சியோடு வந்து வீற்றிருக்கின்ற தலைவர் செயலாளர் அவர்களே, காலையில் 3வது அமர்வு, இந்த 2வது அமர்வு முடிஞ்ச உடனே பிள்ளைகள் போயாச்சு. இருப்பவர்களுக்கு வயிற்றுக்கு உணவிட்ட உடனே கண்ணுக்கும் விருந்தளிக்க வேண்டும் என்று நாட்டிய குழுவினர் கற்பக விருட்சகா நாட்டிய குழுவினர் அருமையாக விருந்து படைத்தார்கள். அதனால வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, 48 ஆண்டுகள் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் 17 ஆண்டுகளாக எங்களுடைய இலக்குவதான் தொடர்ந்து அதுக்கு எப்படியெல்லாம் மெருகேற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் நாளொரு வண்ணமும் பொழுதொரு தைரியமாக எங்கள் இலக்கிய பேரவை இந்த மாவட்டத்திலேயே ஒரு முன்னோடியாக விளங்கி வளர்ந்து வருகிறது. அது மட்டுமல்ல, அதில் நடுவர்களாக இருக்கக்கூடிய பொறுப்புகள் பாரதிய ஜனதா அணியில் ஒரு பெரிய டீமே இருந்து இந்த வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழாவிலே வழக்கமாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுக்கு நினைவு கூறும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படும். எங்களுக்கு என்ன தகுதினா, சமுத்திரபாண்டியனோடு படித்தேன், சமுத்திரபாண்டியனோடு இருந்தேன், சமுத்திரபாண்டியனோடு தமிழ் ஆசிரியர் கழகத்தில் பொறுப்பு வகித்தேன், தான் தகுதி. ஆனால் அவர் செய்தபடியே நான் செய்யலை. என்னுடைய லைன் வேற மாதிரி எனக்கு ஆன்மீகத்துக்கு போய்விட்டு, அவர் பெரியாரால், நான் சிவனடியார். அதனால் அந்த ட்ராக் வேற. அவர் எம்ஏ படிக்கும் பொழுதே அவர் ஒப்பிலக்கியம் எடுத்தார், நான் சைவ சித்தாந்தம் எடுத்தேன்.
ஆனால் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர் அவர். அதனால்தான் அவரை நினைத்து இன்றும் கூட்டம் கூடுகிறது. இந்த அமைப்பை சாதாரணமாக தோற்றுவிக்கவில்லை, எல்லாரும் சேர்ந்து அரவணைத்து தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு மிகச் சிறப்பாக நடக்கிறது என்றால் இறைவனுடைய அருளும் அவருடைய எண்ணமும் தான் காரணம் என்று சொல்லி இந்த நினைவாஞ்சலி கவிதையை நான் உங்களிடம் படைக்க இருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். முதல்ல இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு இல்லை, மெய் அழகு. கவிதைக்கு பொய் அழகு இல்லை, மெய் அழகு. உள்ளத்தில் உள்ளது கவிதை, உண்மை உணர்ந்து உரைப்பது கவிதை. பொய் அழகு வைரமுத்து, மெய் அழகு கருமணி. சென்னைக்கு மெரினா அழகு, பாண்டிச்சேரிக்கு அரவிந்தாசிரமம் அழகு, ஆரூரில் தேர் அழகு, மதுரைக்கு மீனாட்சி அழகு, குமரிக்கு வள்ளுவரும் விவேகானந்தர் நிற்கும் கம்பீர அழகு, தில்லைக்கு நடராசர் அழகு, ஐயாரில் இசை கச்சேரி அழகு, இசை அழகு, அம்பைக்கு இலக்கிய பேரவைதான் அழகு, அம்பைக்கு இலக்கிய பேரவைதான் அழகு. அந்த அழகுக்கு கற்பக விருட்சா நடனம் பேரழகு. தென்காசி வள்ளுவர் கழகம், பாண்டிச்சேரிக்கு கம்பன் கழகம், ராஜபாளையத்திற்கு மணிமேகலை மன்றம், இவையெல்லாம் அழகு. இந்த மன்றிற்கு வந்தால் உங்களுக்கு அழகு, இருந்தால் அழகு, கலந்தால் கலை அழகு, பேசினால் பேரழகு, பாடினால் பல அழகு. எத்தனையோ மன்றம் இருப்பினும் வேர்ச்சாமிக்கு நிகர் வெள்ளைச்சாமி தான். இந்த வேர்ச்சாமி மண்டபத்திற்கு எங்க அமைப்பை எல்லாம் பார்த்தவுடனே வாட்டப்பட்டவுடனே இவ்வளவு லட்சியா செலவழித்திருக்கிய என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் வெள்ளைச்சாமியினுடைய வெள்ளை உள்ளமும் அதை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற கண்ணருடைய நல்ல உணவும் தான் காரணம். வேர்ச்சாமிக்கு நிகர் வெள்ளைச்சாமி, வெள்ளைச்சாமிக்கு நிகர் கண்ணன்சாமி. சாமியை புகழ மகன் கண்ணனுக்கு உரிமை உண்டு, கண்ணன் சாமிக்கு உரிமை உண்டு. அவர் பாதையில் நடைபோட்டு பதவியை தியாகம் செய்த கண்ணனுக்கு சிறப்பான நன்றி. லட்சுமணன் செயலாளர் எங்கள் பேரவைக்கு பங்கு கேட்காத பெருமை மிகு பிள்ளை. ராம் இருக்குமிடமே அயோத்தி என்றார்கள். எங்கள் லட்சுமணனுக்கு தமிழ் இருக்குமிடம் தான் அயோத்தி. நான் இருப்பேன் தொண்டராக என்று இவரும் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். நாங்களும் அவரோடு இருந்ததனால் இந்த அரங்கத்தில் நரிமஞ்சலிக்கு வந்திருக்கிறேன். அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். பூங்குன்றன் பெயர் வைக்கணும்னா அதற்கு காரணம் தமிழில் ஊறி இருக்க வேண்டும். யாரும் ஊரே யாரும் கேளை, அதை பாடியவர் பூங்குன்றன், கணியன் பூங்குன்றனர். அந்த பெயரை தன் மகனுக்கு சமுத்திரவாடி இருக்கிறார். அவர் குடும்பம் வந்திருக்கிறது. மருமகள் தமிழாசிரியர். அது மட்டுமல்ல, அந்த சமுத்திரவாண்டியருடைய பெயரை நன்றி மறவாமல் தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கிறார் ஐயப்பன். இதெல்லாம் நன்றியுடைய அடையாளங்கள். வால்சுதுரை வழக்காட உரிமை தந்தார் என்பதனால் வாலீஸ்வரன் என்று வாவுசி பெயரிட்டார். அதுபோல இவர்களெல்லாம் நன்றி பாராட்டக்கூடியவர்கள். சமுத்திர பாண்டியர், அதாவது பரிசு பெற ஆர்வமாய் பள்ளி தனி மகர்கள் எல்லாம் இருந்தார்கள். வாழ்த்துறைக்கு அனுபவம் மிக்க சார்ந்தவர்கள் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள். சிறப்புரை அபுதாபி வாஸ்கர் முடிந்துவிட்டது. நல்லதை கேட்போம் என்று தேனாக பாலாக அமுதாக நம்முடைய சண்முகையா வருவார் என்று எதிர்பார்த்தோம். இருந்தாலும் அவர் அந்த உலகம் பூரா பார்க்கிற மாதிரி விளம்பரம் செய்திருக்கிறார் நம்முடைய அமைப்பை. இவர்களுக்கு இடையில் கவிச்சுடர் நினைவாஞ்சலி. நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது. நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது. அது தத்துவம். கருத்துவ கோடியும் அல்ல பல. நிலையாமை பேசினால் தத்துவம். இங்கு அது தேவையில்லை. நிலைத்ததை பேச வேண்டும், நம்பிக்கை விதைக்க வேண்டும், அவை முளைக்க வேண்டும். அதற்காகத்தான் காலையிலே பரிசு. அவர்களெல்லாம் நாளைய பேச்சாளராக மாறினால் நான் இந்த அமைப்புக்கு சென்றேன், பரிசு வென்றேன், அதனால் இந்த நிலைக்கு வந்தேன் என்று நாளை சொல்லுவார். இவர்கள் கையால் பரிசு வாங்கினேன், அன்றைக்கு மாணவனுடைய கடமை பற்றி அபுதாபி வாஸ்கர் பேசுகிறார் என்று சொல்லுவார். அதற்கு நன்றி மறவாமை வேண்டும். அந்த நன்றி மறவாமையின் அடையாளமாகத்தான் சமுத்திரபாண்டியரையும் வெள்ளைச்சாமி ஐயாவையும் நான் நினைக்கிறேன். நல்லவரை, வெள்ளைச்சாமி போன்ற வல்லவரை, சமுத்திரம் போன்ற பல்லவரை
ஏன் வல்லவர்னு சொன்னா அது ஒரு பெரிய சிற்பம் இருக்கிற மாதிரி இந்த அமைப்பை செதுக்கி இருக்கிறார். 48 ஆழ்வு சிற்பம். அதை எண்ணி போற்றி வணங்கி சாதித்த சான்றோர்களை இந்த விருது கொடுக்க போகிறார்கள். அளந்து பாராட்டி, வியந்து பாராட்டி, மகிழ்ந்து நெகிழ்ந்து பாராட்டி விருது வழங்க இருக்கிறார். அவர்களை பாராட்டுவதால் நாமும் வழங்குகிறோம். பரிசு பெற்றோரே, விருது பெறக்கூடியவர்களே, பணிவுடன் பல பல உயர்வுகளை கொள்ள வேண்டும். நீங்கள் உரிமையாய் முயற்சி கொண்டு உழைத்திடில் வெற்றி கூடும், பெருமையே உமக்கு சேரும். இங்கு கவிஞர்கள் பலர் விருதுக்காக காத்திருக்கிறார்கள். கவிமணி, வித்தகர், கம்பர், செல்வர், செம்மல் என்றே சிறப்புறும் அவர்கள் வாழ்க என்று வாழ்த்தி, நன்மைகள் மேலும் தொடர, பொன்மழை வீழ்க, பூமியை சிறக்க, சமுத்திரம் குன்றக்குடிக்கும் நெருக்கம், சமுத்திரம் பெரியாருக்கும் நெருக்கம், பெரியாரை கொள்கையால் பிடிக்கும், பட்டிமன்றம் வழக்கு மன்றம் இவை நடத்தும் பட்டி தொட்டி எல்லாம் அழைத்து செல்வார் எங்களை. அதிக உருவானவர்கள், அதிகமாக அவரால் உருப்பெற்றவர்கள் பேரறிஞராக வல்லவராக இன்றும் விளங்குகிறார்கள். அவர்கள் கொடைக்கரம், வெள்ளைச்சாமி ஐயா அவருடைய மக்கள் கொடைக்கரம் பெற்றதாலே இப்பேரவை பெரும் நிலை அடைந்திருக்கிறது. சமுத்திரபாண்டி நண்பர், சாதுரியமிக்க சித்தர், சமுதாயம் என வேண்டி தமிழ் கொடி ஏந்தி நின்றார். அமுதமே கிடைத்தால் கூட பகிர்ந்துண தெரிந்த பண்பர். பெரியாரை போற்றி வாழ்ந்தார். பிரியாமை இன்றும் உள்ளார், நம்மிடையே இன்றும் உள்ளார். மாணவர் பலவேர் மேகம், சமுத்திரம் ஆசான் என்றே, சமுத்திரத்திலிருந்து மேகம் வரும். பேணியே உறக்க சொல்வர், பேச்சினில் எழுத்தில் செயலில் காணுவார். ஒரு 4 நூல் வெளியிட்டிருக்கிறார். பேச்சினில் எழுத்தில் செயலில் காணுவார், வழியும் காட்டி களம்பல கண்ட தீரர். பூணுவோம் நன்றி சொல்லுவோம் ஐயப்பன் மகளின் மூலம். அவர் பேர் விட்டுகிறார். லக்குவன், கண்ணன், எங்க பாரதி கண்ணன், கவிதா, கீதா, பாலா, பக்குவம் இளங்கோ பலவேர் பாங்குடன் தொண்டு செய்வர். எக்கணம் ஆனால் என்ன, இருட்டினில் என்ன, எந்த கடமையை எடுத்தவோ முடித்து செல்வோம் என்று எம்முளம் தமிழே ஆளும், முக்குணம் மனிதர் வாழும், முகவரி அம்பை ஆகும் என்று சொல்லி அகற்றிய ராசியோடு பரணிவாய் தீரமெல்லாம் செடத்தினில் தென்றல் வீசும் தேன் தமிழ் செங்கோல் போற்றும் மண்டபம் தந்த சாமி மரபுளோர் இகை வாழி. அவர் மரபுள்ளவர்கள் எல்லாம் வாழி, எண்ணமும் செயலும் நேர்மை இதயத்தில் ஒலி இருப்பார் என்று சொல்லி 2 பெருமக்களையும் வாழ்த்தி என்னுடைய நினைவாஞ்சலி கவிதையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். குமரியில் இருந்தெல்லாம் வந்து அவையோரே, சான்றோரே, இளையோரே, இருகை வளையோரே, ஏற்பீர் என் வணக்கம். ஐயா சமுத்திர பாண்டியன் அவை வணக்கம் சொன்னால் அவை அடங்கும். ஐயா சமுத்திர பாண்டியன் அவை வணக்கம் சொன்னால் அவை அடங்கும். மயிலுக்கு போர்வை தந்தான் வேகன், முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, மக்களுக்கு பொருள் கொடுத்தான் கர்ணன், மீனாட்சிக்கு தன் பதவியே கொடுத்தான் சமுத்திரபாண்டியன். மயிலுக்கு போர்வை தந்தான் வேகன், முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, மக்களுக்கு பொருள் கொடுத்தான் கர்ணன், மீனாட்சிக்கு தன் பதவியே கொடுத்தான் சமுத்திரபாண்டியன். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ப்ரொமோஷன் சமுத்திரபாண்டியன் வருது. அப்போ தனக்கு கிடைக்கக்கூடிய பதவியை கூட தனக்கு அடுத்தாப்புல இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு விட்டு கொடுத்த பெருந்தன்மை அவருடைய உள்ளம். கொடை உள்ளம் கொண்டவர் சமுத்திரபாண்டி. எடை உள்ளம் கொண்டவர் அவர் அல்ல. தடை உள்ளம் கொண்டு அவர் செயல்தடுக்க படை கொண்டு வரினும் சாதித்திடுவார் சாதனை வந்தன் சமுத்திரபாண்டி. கொடை உள்ளம் கொண்டவர் சமுத்திரபாண்டி. எடை உள்ளம் கொண்டவர் அவர் அல்ல. தடை உள்ளம் கொண்டு அவர் செயல்தடுக்க படை கொண்டு வரினும் சாதித்திடுவார் சாதனை மன்னன் சமுத்திரபாண்டி. சமுத்திரபாண்டியரே, நும் கருத்தரங்கில் கல்வியாளர் வசப்படுவர், பாட்டரங்கில் பாட்டாளி வசப்படுவர், வானொலி உரையில் வானவரும் வசப்படுவர், பட்டிமன்றங்களில் பாமரமும் வசப்படுவர். ஐயா சமுத்திரபாண்டியரே, முன் கருத்தரங்கில் கல்வியாளர் வசப்படுவர், பாட்டரங்கில்
பாட்டாளி வசப்படுவர், வானொலி உரையில் வானவரும் வசப்படுவர், பட்டிமன்றங்களில் பாமரரும் வசப்படுவர். வசப்பட்டோர் அனைவரும் மெச்சுவர் உண்மை, வசப்பட்டோர் அனைவரும் மெச்சுவர் உண்மை. இச்சுவை பெரினும் அச்சுவை வேண்டேன் என தமிழ்ச்சுவை வேண்டியவர் அகிலத்து அரங்கிடம். இச்சுவை பெரினும் அச்சுவை வேண்டேன் என தமிழ்ச்சுவை வேண்டியவர் அகிலத்து அரங்கனிடம். காவி உடுத்திய ஆன்மீகவாதி குன்றக்கூடிய ஆதீனம் கூட காலனுப்பி நுண்கருத்துக்கள் கனிவுடன் கேட்டிடுவார். காவி உடுத்திய ஆன்மீகவாதி குன்றக்கூடிய ஆதீனம் கூட காலனுப்பி நுண்கருத்துக்கள் கனிவுடன் கேட்டிடுவார். சிந்தைக்கு இனிய செய்திகள், 5 தூண்கள், விடிவு எப்போது, பால கங்காதர திலகர், மனம் என பல நூல்கள் படைத்திட்டீர் பாருக்கு. சிந்தைக்கு இனிய செய்திகள், 5 தூண்கள், விடிவு எப்போது, பால கங்காதர திலகர், மனம் என பல நூல்கள் படைத்திட்டீர் பாருக்கு. பணி செய்த பழி கூட நுண்பெயர் மறக்காது, வெள்ளி விழாவில் நீர் ஆற்றிய அருள்மொழி பார்த்து. பணி செய்த பள்ளி கூட நுண்பெயர் மறக்காது, வெள்ளி விழாவில் நீர் ஆற்றிய அருள்மொழி பார்த்து. தமிழாசிரியர் கழகம் தலைக்க வைத்தீர், அம்பை தமிழ் பேரவை வளர வைத்தீர், திருவள்ளுவர் அறக்கட்டளை தித்திக்க வைத்தீர், ஆசிரியரை ஆண்டோர் ஆக்கி வைத்தீர், பிறரை உயர்த்தும் குணம் உமக்கு. தமிழாசிரியர் கழகம் தலைக்க வைத்தீர், அம்பை தமிழ் பேரவை வளர வைத்தீர், திருவள்ளுவர் அறக்கட்டளை தித்திக்க வைத்தீர், ஆசிரியரை ஆண்டோர் ஆக்கி வைத்தீர், பிறரை உயர்த்தும் குணம் உமக்கு. விடிவு எப்போது நும் கவிதை நூல், விடிவு எப்போது நும் கவிதை நூல். பலர் வாழ்க்கையே நும் செயலால் விடிந்தது, பலர் வாழ்க்கையே நும் செயலால் விடிந்தது. விடிவு கொணரும் சூரியன் நீர், விடிவு எப்போது நும் கவிதை நூல். பலர் வாழ்க்கையே நும் செயலால் விடிந்தது, விடிவு கொணரும் சூரிய நீர். பேச்சாளர் பரம்பரை தோன்றியது உமார், பாரதிதாசன் பரம்பரை போல. பேச்சாளர் பரம்பரை தோன்றியது உமார், பாரதிதாசன் பரம்பரை போல. ஆட்சியாளர்களை அஞ்சாமல் சந்தித்தவர், தமிழ் சமுதாயத்தை என்றும் சிந்தித்தவர், மாணவ சமுதாயத்தை மாண்புறச் செய்தவர், பெண் சமுதாயத்தை புகழறச் செய்தவர். ஆட்சியாளர்களை அஞ்சாமல் சந்தித்தவர், தமிழ் சமுதாயத்தை என்றும் சிந்தித்தவர், மாணவ சமுதாயத்தை மாண்புறச் செய்தவர், பெண் சமுதாயத்தை புகழறச் செய்தவர். பிறரை பாராட்டும் குணமோக்கு, பிறரை பாராட்டும் குணமோக்கு. பணி முடித்தவர்க்கும் விழா, பட்டம் பெற்றவர்க்கும் விழா, பதவி ஏற்றவர்க்கும் விழா, பதவி பெற்றவர்க்கும் விழா, நுண்பெயரில் என்றும் விழா, பிறரை பாராட்டும் குணமோக்கு. பணி முடித்தவர்க்கும் விழா, பட்டம் பெற்றவர்க்கும் விழா, பதவி ஏற்றவர்க்கும் விழா, பதவி பெற்றவர்க்கும் விழா, நுண்பெயரில் என்றும் விழா, பிறரை பாராட்டும் குணம் உமக்கு. வர்ண வேதம் பார்க்கும் வக்கிர புத்தி உமக்கில்லை, வர்ண வேதம் பார்க்கும் வக்கிர புத்தி உமக்கில்லை. தருணம் பார்த்து வீழ்த்த வரிசையாய் நின்றவர் உண்டு, அவரெல்லாம் உன் செயலால் அருணனை பார்த்த இருளாய் அகன்றதும் உண்டு அவரையில்லை. வர்ண வேதம் பார்க்கும் வக்கிர புத்தி உமக்கில்லை, தருணம் பார்த்து வீழ்த்த வரிசையாய் நின்றவர் உண்டு, அவரெல்லாம் உன் செயலாய் அருணனை பார்த்த இருளாய் அகன்றதும் உண்டு அவரையில்லை. வர்ணவேதம் பார்க்கும் வக்கிர புத்தி உமக்கில்லை. மக்கள் மனம் கொடுத்தார் உங்கள் அன்பிற்கு, செவி கொடுத்தார் உங்கள் சிந்தைக்கு, கரம் கொடுத்தார் உங்கள் உழைப்பிற்கு, வணங்கி நின்றார் உங்கள் அறிவிற்கு. மக்கள் மனம் கொடுத்தார் உங்கள் அன்பிற்கு, செவி கொடுத்தார் உங்கள் சிந்தைக்கு, கரம் கொடுத்தார் உங்கள் உழைப்பிற்கு, வணங்கி நின்றார் உங்கள் அறிவிற்கு. ஐயா சமுத்திரபாண்டியரே, நுண்பெயரில் இன்றும் விழா, நுண்பெயர் என்றும் விழா. ஐயா சமுத்திரபாண்டியரே, நுண்பெயரில் இன்றும் விழா, நுண்பெயர் என்றும் விழா. ஆண்டோரே வணக்கம். அமைப்பாளர் கவிதாஞ்சலி செலுத்திய ஐயா மு. இளங்கோ அவர்களுக்கு செயலர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து நினைவு கவிதாஞ்சலி வழங்கிய தெய்வமணிக்கவி வீரை முத்தையா அவர்களுக்கு நமது தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். மூத்த தமிழ் கவிஞர் தெய்வமணிக்கவி வீரை முத்தையா அவர்களுக்கு மூத்த பெரும்புலவர் தலைவர் ஐயா ஐயப்பனார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்.
விருது பெற இருக்கக்கூடிய ஐயா கு ரவீந்திரன் அவர்களை உற்சாக கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். மூத்த கவிஞர் பெருந்தகை ஐயா கு ரவீந்திரன், தொடர்ந்து நல்லாசிரியர் பெருந்தகை ஆழ்வை ஆயுள்யன் ஐயா திரு சா பாலசாமி அவர்கள். நமது அம்பை தமிழகத்தை பேரவை 48வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் பல நடைபெறும். அதில் மாணவ செல்வங்களை பெறுவதற்காக ஊக்குவித்தல், சிந்தனை உரை, திருக்குறள் உரை, பல இலக்கிய உரை என்று பல வித்தியாசமான உரைகள் காணப்படும். அது மக்களை மகிழ்விக்கும், நல்ல கருத்துக்களை நாம் உருவாக்க உதவி செய்யும். அதுபோன்று ஒவ்வொரு ஆண்டுகளாலும் அந்த ஆண்டு பொதுமக்களுக்கு சேவை மற்றும் சாதனைகளை புரிந்த அந்த நல்ல உள்ளங்களை தேடி எடுத்து அவருக்கு விருது வழங்கி அவர்களை பாராட்டி கௌரவிப்பது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அது மிக நல்ல பண்பாடுள்ள விஷயம். அதை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று விருது பெறுபவர்கள் திரு குமார் சுப்பிரமணியன் அவர்கள், திரு ரவீந்திரன் அவர்கள், மாடசாமி அவர்கள், பொன்னைவர நாராயணநாதன் அவர்கள், PSPS சின்னசாமி அவர்கள், ஓ தேவதாசன் அவர்கள். இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையிலும் தங்களுக்கு முடிந்த துறைகள் அனைத்திலும் சேவைகளை செய்து சிறந்த சாதனைகளை படைத்துள்ளார்கள். அவர்களை பாராட்டுவது என்னுடைய கடமை. இந்த பாராட்டுக்காக அவர்கள் சேவை செய்யவில்லை. சேவை என்பது அவர்கள் இதயத்தில், அவர்கள் உதிரத்தில் இயற்கையாகவே தோன்றிய ஒன்று. அதனால் அவர்கள் தங்கள் சேவையை செய்கிறார்கள். அவர்களுடைய சேவையை நாம் கண்டறிந்து அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமை. மனத்தரும் மதிகை நான் அங்கு மனத்தருகின்றனே, என்னை பாராட்டக்கூடாதா என்று மதிகை என்றும் கேட்பதில்லை. அதுபோல வானில் குளிர்ந்த நிலவை பொழியும் அந்த வானில அருமையாக உங்களுக்கு ஒளியும் கொடுத்து உடலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது, என்னை பாராட்டக்கூடாதா என்று அவைகள் கேட்பதில்லை. ஆனால் அவைகளை அனுபவிக்கும் நாம் அவைகளை பாராட்டுவது நம்முடைய கடமை. இந்த பாராட்டுகளின் மூலமாக அவர்களுக்கு ஊக்கம் ஏற்படுவதுடன் இதுபோன்ற பாராட்டுக்களை சிறிதாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டு உலகங்களுக்கும் மேலும் ஆக்கம் பெற்று மிக சிறந்த தொண்டாற்றுவார்கள். அதற்கு ஒரு ஊக்கத்திற்கு வழிகாலாக இந்த விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. இந்த பாராட்டு வரும் மனிதர்கள் சிலரை எனக்கு தெரியும், சிலரை இப்பொழுதுதான் அறிமுகம். இது நாராயணநாதன் அவர்கள் என்னோடு பணியாற்றியவர்கள். திரு சின்னசாமி அவர்கள் அவருடைய தந்தையே எனக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்களையும் எனக்கு நன்கு தெரியும். மற்றவர்கள் எனக்கு அதிக அறிமுகமாகவிட்டாலும் அவர்களுடைய தொண்டு உடல்களை மனமாற பாராட்டுகிறேன். நாராயணநாதன் அவர்கள் என்னோடு பணிபெற்றவர்கள், நன்கு தொண்டு உள்ளவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் துணு என்று ஏதாவது ஒரு சேவையை தொண்டை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் நமது திருக்குறள் அறக்கட்டளையின் அன்புமிகு ராமச்சந்திரன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து வலதுகையாக இருந்து அந்த அறக்கட்டளை மிக சிறப்பாக திருக்குறள் நடைபெறுவதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவரை செல்லமாக அன்பாக நன்றி நாராயணநாதன் என்று பட்டமிட்டு வழங்குவோம். ஆனால் அவர் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்து அந்த நன்றியை அவர் அடையத்தக்க விதமாக அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அந்த நன்றி நாராயணநாதனுக்கும் மற்றும் இவருடைய சேர்ந்தவருக்கும் அவர்கள் தொண்டு மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருடைய வாழ்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய இறைப்பணிச்சம்மல் திரு வை சங்கர் நாராயண ஐயாவிற்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் சேவை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள்.
அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு. சேரமாதேவி தமிழ் பேரை சார்பாகவும் சேரமாதேவி தமிழ் பேரை எந்த அளவுக்கு சிரமப்பட்டு நடத்தி கொடுக்க என்று எங்களுக்கு தெரியும். அதை விட பெரும் சிரமம் எடுத்து இந்த அம்பை தமிழக்கிய பேரவை 48 ஆண்டு காலம் இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிறந்த சாதனையாளர்களை தேர்ந்தெடுப்பதில் அம்பை தமிழக்கிய பேரவை தனித்தன்மை பெற்றுள்ளது. அதற்கு எங்களுடைய தமிழ் பேரை சார்பாக பாராட்டுகளை அம்பை தமிழக்கிய பேரைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விருது பெறும் விருதாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரத்தின சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கிய சேரை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலர் பாலசுப்ரமணிய ஐயா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு அதே சேரை தமிழ் இலக்கிய பேரவையுடைய செயலர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எங்களுடைய செயல் தேனி லட்சுமணன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க உள்ளார்கள். பொருளாளர் ஐயா பாரதிகண்ணன் அவர்கள் நமது சேரை இலக்கிய பேரவை செயலர் பாலசுப்ரமணியம் புராணத்தை சிறப்பு செய்தார்கள். தொடர்ந்து வாழ்த்தை வழங்கிய மூத்த ஆசிரியர் பிரதமர் இறைப்படிச்செம்மல் வை சங்கரநாராயணன் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் பிரதகை புலவர் நீ ஐயப்பனார் அவர்கள் பொன்னாடை சிறப்பு செய்கிறார்கள். அவைக்கு என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா பெருமைக்குரியவர்களும் பாராட்டுவதற்குரியவர்களாக இந்த மன்றம் அமைந்திருக்கின்றது. முதலாக புலவர் கோ ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றோம். அந்த விருதினை பெறுகின்ற அவர்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் சற்று கூறலாமல் எண்ணுகிறேன். முக்கடல் ஆடிக்கழிக்கும் முத்தமிழ் வளர்த்த கன்னியாகுமரியின் மேற்கு வட்டமாகிய விளவங்கோட்டில் இயற்கை இன்தமிழோடு உறவாடி கழிக்கும் அருமனை ஊரில் கோதையாறு பாய்ந்து வடப்படுத்தும் சிறிய ஊர் வலிய விளை. அங்கே நன்செய்யும் புன்செய்யும் கைகோர்த்து உறவாடும் வேளாண் தொழில் செய்யும் குமாரக்கண் ஞானகி தம்பதியரின் 4வது மகனாய் 1955 தோன்றி வளர்ந்தவர். உள்ளூர் பள்ளி படிப்பை முடித்தவன் புலவர் பட்டமும் தமிழ் பண்டிதர் பயிற்சியும் பெற்றவர். பாரதி கலை மன்றம் என்றோர் மன்றம் வாயிலாக நாடகங்கள் நவீன வில்லிசைகள் நடத்தி சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். கலைகள் மீது ஏற்பட்ட நாட்டத்தால் கதை எழுதுவதும் பாடல்கள் ஏற்றுவதும் இயல்பாக கொண்டவர். அவர் உதகமண்டலம் தூய வடநாள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராய் தம் பணியை துவக்கியவர். பின்னர் ஆசிரியர் தேர்வு வாரிய நியமனத்தால் உதகமண்டலம் அரசு பள்ளியில் பணி வாய்ப்பு பெற்றவர். உதகமண்டலத்தில் முத்தமிழ் மன்ற உறுப்பினராகி பட்டிமன்றங்கள், பாட்டரங்குகள், மேடை பேச்சுகள் என வலம் வந்தவர். உதகமண்டலம் வானொலியில் தொடர் நிகழ்ச்சிகளால் வாசகர்களை கவர்ந்த உத்தமர், நல்லவர், வல்லவர். பிறந்த ஊருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவே அவ்விடத்திலிருந்து மாறுதல் பெற்று அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தவர். மாணவகம் உயர்வு சமுதாய உயர்வு என்பது போல பணியாற்றி தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாறுதலாகி பின் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று திருநெல்வேலிக்கு சென்று உயர்வு பெற்றவர். 2013ஆம் ஆண்டு மே மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுண்ணி கோணத்தில் பணி நிறைவு பெற்றவர். ஓய்வுக்கு பின் கருங்கல் புனித அல்போன்சா கலை அறிவியல் கல்லூரி
நிர்வாகத்தின் வேண்டுகோளை ஏற்று 5 ஆண்டுகள் அக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றிய நல்லவர். பணி ஓய்வுக்கு பின் எழுத்துறையில் கால்தடம் பதித்து திருப்பரப்பு மகாதேவர் திருவிருத்தம், பாமனர் தமிழ் மாலை ஆகிய மரபு கவிதை நூல்களும், வயக்காடு, மணல் வீடு, காட்டுமுல்லை ஆகிய விழிப்புணர்வு நாவல்கள், வெள்ளிப்பல்லக்கு, குமரியில் கம்பர் என்னும் வரலாற்று நாவல்கள், சங்க தமிழும் தமிழர் சமுதாயமும் என்ற இலக்கிய ஆய்வு நூலும், ஐயரொளி ஐயா வைகுண்ட என்னும் ஆன்மீக நூலும் படைத்தவர். சிரட்டை காப்பியம், சிப்பியின் முத்து ஆகிய கவிதை நூல்கள் அச்சிட்டு வெளியிட்டு அளவரிய தமிழ் இலக்கிய பணியாற்றியவர். கவிமணி இலக்கிய செம்மல் விருதுகளும், தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் தொல்காப்பியர் அறக்கட்டளை விருதும் பெற்ற மாமனிதர். பாரத கலாச்சார பேரவை செயலாளர், குமரி முத்தமிழ்மன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி மாவட்ட மரபுசார் மீட்புக்குழு தலைவர் என பல பொறுப்புகளை வகித்து செயல்படுபவர். வானொலி தொலைக்காட்சிகளில் இலக்கிய உரைகள் நிகழ்த்தி வாசக நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்தவர். எழுத்தாலும் பேச்சாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் என பலமுக தன்மை கொண்டவர். தமிழுக்கு தொண்டாற்றி வருபவர். வாய் திறந்தால் தமிழ் உணர்வு கவிதைகள் தானாக கருவியின வந்து கொட்டும். தமிழ் அண்ணல் உயர்திரு புலவர் கு. ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு அம்பை தமிழ் இலக்கிய பேரவை கவி மா மணி விருது வழங்கி மேலும் மேலும் அவர் தமிழ் பணி சிறக்க என்றென்றும் வாழ்த்துகிறோம். அவருடைய பணி சிறக்க வணங்குகிறோம். அம்பை தமிழ் இலக்கிய பேரவை அவருக்கு இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது. பெரியோர்களே, புலவர் கு. ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு கவிமாமணி என்னும் விருதினை அம்பை தமிழ் இலக்கிய பேரவை அவருக்கு வழங்கி அவருடைய தமிழ் பணியை இனிதே போற்றுகிறது. கவிமாமணி கு. ரவீந்திரன் அவர்களை அம்பை தமிழ் இலக்கிய பேரவை வாழ்த்தி வணங்கி போற்றி பெரிதும் கொள்கிறது. தலைவர் பொன்னாடை வைத்து சிறப்பிக்க ஆசிரியர் பெருந்தகை சங்கரநாதன் அவர்கள் சான்றிதழ் வழங்க துணைத் தலைவர் புலவர் கண்ணன் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கவிமாமணி புலவர் கு. ரவீந்திரன் அவர்கள் தமிழ் பணி வாழ்க வளர்க வாழ்க வளர்க. நல்லாசிரியர் திரு மாடசாமி ஐயா அவர்களுக்கு அம்பை தமிழ் இலக்கிய பேரவையுடைய விருது வழங்கும் நிகழ்வில் ஆசிரியர் பெருந்தகை அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் அடியேன் பெருமைகள் கொள்கிறேன். நல்லாசிரியர் திரு மாடசாமி அவர்கள் கல்வி உலகம் போற்றும் தாவரவியல் ஆசிரியர், இலக்கிய படைப்புலகம் போற்றும் ஆல்வை ஆயுள்யன் எனும் வரலாற்று புதின ஆசிரியர். திரு ச. மாடசாமி அவர்கள் தாவரவியலில் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில் பட்டங்களை பெற்றவர்கள். 1987 முதல் 2015 வரை நீண்ட நாட்கள் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலைப் பள்ளியில் போற்றுதலுக்குரிய முதுகலை ஆசிரியர் பெருந்தகையாக பணியாற்றி பல்வேறு மாணவ செல்வங்களை சிறப்புற உருவாக்கியதில் பெரும்பங்காற்றிய பெருமைக்குரியவர். அத்தோடு அவருடைய ஆசிரியர் பணிக்கு மகள வைத்தார் போல் பல்லாண்டு காலம் தான் பணியாற்றிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பெருந்தகையாக இருந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர். 2015 முதல் 2018 வரை ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். அக்காலத்தில் 2013 தமிழ்நாடு அரசினுடைய பெருமைக்குரிய மாநில நல்லாசிரியர் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர்கள் நமது ஆசிரியர் பெருந்தகை ஐயா அவர்கள். பணி ஓய்வு பெற்ற பிறகு 2018 முதல் 2022 வரை 4 ஆண்டுகள் அம்பை மெரிட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சீர்மிகு முதல்வராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். 2021 முதல் ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகத்தினுடைய சீர்மிகு செயலராக பணியாற்றி வரக்கூடியவர்கள்.
2006 முதல் 2018 வரை தேசிய பசுமை படையினுடைய ஒருங்கிணைப்பாளராக நாடு போற்றும் நற்றமிழ் பணிகளை ஆற்றிய பெருமைக்குரியவர். 2023 முதல் பசுமை உலகம் மரம் வளர் அமைப்பு என்கிற அமைப்பை ஆழ்வார்குறிச்சியில் நிறுவி அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக பல்வேறு பசுமை பணிகளை ஆற்றி வரக்கூடிய பெருமைக்குரியவர். நல்லாசிரியர் திரு மாலசாமி அவருடைய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகளும் சில முத்துமணிகள். சுடலை மாலசாமி கோவில் வளாகத்தை சுற்றி 247 மரங்கள் நட்டு சோலையாக வளர்ந்து உள்ளது. ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சியின் கீழ்ப்புறம் ராமலிங்கர் தெருவில் 10 மிக பெரும் மரங்கள், பல்வகை மரங்கள் இப்பொழுது வளர்ந்து படர்ந்து கொண்டிருக்கின்றன. அவர் பணியாற்றிய ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலைப் பள்ளியில் 35 மரக்கன்றுகளை நட்டு இன்று அவை பெரும் மரங்களாக பலருக்கும் நிலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆழ்வார்குறிச்சி வன்னியப்பர் கோயில் வளாகத்தில் 15 பழ மரங்களை நட்டு மனிதருக்கும் பறவைக்கும் நன்றி செய்யக்கூடிய மரங்களை நட்டு வளர்த்திருக்கிறார்கள். ஆவணியம்மன் கோயில் வளாகத்தில் 120 மரக்கன்றுகள் அவரால் நடப்பட்டிருக்கின்றன. ஆழ்வார்குறிச்சி ரயில் நிலையம் முதல் செட்டிக்குளம் வரை 32 மரக்கன்றுகளை கடுமையான கோடை காலத்தில் நட்டு பராமரித்த பெருமைக்குரியவர் அவர்கள். அது மட்டுமல்ல, செட்டிக்குளம் மற்றும் வாகைக்குளம் ஆற்றங்கரையோர பகுதிகளும் குளக்கரையோர பகுதிகளும் முள்ளிமலை பகுதிகளிலும் இதுவரை ஏறக்குறைய 5000 பனை விதைகளை நட்டு அவை இன்று வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக நடப்பட்டு இப்பொழுது அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நாளொரு பொழுது வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை சொன்னவை அவர் செய்த பணி. நாளை ஒரு பெரும்பணி செய்ய இருக்கிறார்கள். நாளை ரவணசமுத்திரத்தில் ஜோகோருடைய செயல் இயக்குனர் ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களோடு இணைந்து 110 நாவல் மற்றும் மருத மரங்களை ரவணசமுத்திரம் ராமநதி ஆற்றின் கரையோர பாதுகாப்பிற்காக மாணவர்களை ஒருங்கிணைத்து நாளை நடை இருக்கிறார்கள். இப்படி அவருடைய பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு பசுமை பணிகளை ஆற்றியவர். பசுமை விழிப்புணர்வு குறுந்தகடு 211 வெளியிட்டவர். 208 முதல் 218 வரை ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் மாணவ செல்வங்களை ஒருங்கிணைத்து மண்புழு உரம் தேனி வளர்ப்பு என்று தனக்கு தெரிந்த அத்துணை கலைகளையும் மாணவர்களுக்கு புகுத்தி அவர்களையும் பசுமை காவலர்களாக மாற்றிய பெருமைக்குரியவர். அது மட்டுமல்ல, எந்த வகையெல்லாம் நீமோ ஒள்ளு வகையாம் அறவினை உரையாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று வள்ளுவர் பெருமான் சொன்னதை போல பசுமை குரல், பசுமை நாடகம், பசுமை கலா காலட்சேபம், பசுமை வில்லிசை, பசுமை பட்டிமன்றம், பசுமை நடனம், பசுமை கோலம், பசுமை ஓவியம், பசுமை பாடல்கள், பசுமை இயற்கை பாதுகாப்பு நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு பசுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திய பெருமைக்குரியவர் மட்டுமல்ல, ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட பசுமை விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தியவர். உலக சுற்றுச்சூழல் தினம், ஓசோன் தினம், உலக பூமி தினம், உலக சிட்டுக்குருவிகள் தினம், உலக தண்ணீர் தினம் என்று எந்த வகையிலெல்லாம் பூமியினுடைய பசுமை தன்மையை பாதுகாப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அத்துணை வழிகளிலும் மாணவர்களையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பசுமை எண்ணத்தை புகுத்துவதில் மிகச்சிறந்த முன்னோடி பசுமை நாயகராக விளங்கக்கூடியவர் நமது ஆசிரியர் பிறந்தகை அவர்கள். 216 நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 250 பள்ளிகளுடைய பசுமை ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஒருங்கிணைத்து காலம் சென்ற சமூக சேவராக அறியப்பட்ட சின்ன கலைவாணர் என்று எல்லோரும் போற்றிய மரியாதைக்குரிய நடிகர் திரு விவேக் அவர்களை அழைத்து ஆழ்வார்குறிச்சிக்கு அழைத்து அவருடைய தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு மிகச்சிறந்த பசுமை விழிப்புணர்வை 250 பள்ளிகளை ஒருங்கிணைத்து நடத்தியவர். 211 மற்றும் 214ஆம் ஆண்டுகளில் சிறந்த சுற்றுச்சூழல் ஆசிரியர் என்கிற விருதை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பெற்ற பெருமைக்குரியவர். இது அவர் செய்த பசுமை பணி. அதற்கு நிகரான இலக்கிய படைப்பாளரையும் அவரிடம் உண்டு. ஆழ்வை ஆயில்யன் என்னும் பெயரில் இதுவரை 80 சிறுகதைகள், 4 சமூக நாவல்கள், 4 சரித்திர நாவல்கள், சிறுவல் நாவல் 1, இத்தோடு 100கணக்கான பக்தி, தத்துவ, காதல் பாடல்கள்
அதோடு கைக்கூ கவிதைகளையும் படைத்து இளைய தலைமுறை படைப்பாளர்களுக்கு முன்னோடியாக வழங்கக்கூடிய பெருமைக்குரியவர். அது மட்டுமல்ல, அகில இந்திய வானொலியில் குரங்குகள், எறும்புகள், வெட்டுக்கிளிகள், கொசு, மண்புழு என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பல பத்தாண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கி பசுமை சிந்தனையை எல்லோர் உள்ளத்திலும் புகுத்திய முன்னத்தி ஏறாக வழங்கக்கூடியவர் நமது ஆசிரியர் பெருந்தகை. ஆசிரியர், எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், ஓவியர், பாடகர், இயற்கையை பாதுகாக்கும் பணியாற்றும் இயற்கை ஆர்வலர் என்று பன்முக ஆற்றல் படைத்தவரும், பல்வேறு சேவை பணிகளையும் பணி ஓய்விற்கு பின்னரும் ஓய்வறியா சூரியனாய் சமூக பணி ஆற்றி வரும் நல்லாசிரியர் திரு சா மாடசாமி அவர்களுக்கு அம்மை தமிழிலக்கிய பேரவை பசுமை காவலர் எனும் விருது வழங்கி போற்றி பாராட்டுகிறது. நல்லாசிரியர் திரு சா மாடசாமி அவர்களுக்கு பசுமை காவலர் எனும் விருது வழங்கி அம்மை தமிழிலக்கிய பேரவை போற்றி அவருடைய பணிகளை பாராட்டி மகிழ்கிறது. உங்களுடைய உற்சாக கரவொலியோடு நல்லாசிரியர் திரு சா மாடசாமி அவர்களுக்கு பசுமை காவலர் விருது. துணைத் தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். பசுமை காவலர் நல்லாசிரியர் மாடசாமி அவர்கள். இந்த விருது வழங்குவதில் அம்பை தமிழ் இலக்கிய பேரவை பெருமை கொள்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.